உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் செவ்வாய் பகவான் சுக்கிரனோடு சேர்ந்துட்டாருங்க. இந்த ஆண்டு பிறக்கிற போதே செல்வ வளம் வந்தே தீரும். துளாராசிக்காரங்களுக்கு நல்ல செல்வ வளம் இந்த ஆண்டு பெருகும். அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக உங்கள் வியாபாரம், உங்கள் பேச்சு சாமர்த்தியம் அழகாக இருக்கும். இன்னைக்கு பேசுவீங்க. கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பிஸ்னஸில் புதிய முயற்சிகள் செய்வீங்க, வெற்றி பெறுவீங்க. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீங்க. தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று வருவீங்க. இப்பவே ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு ஈடுபாடு கூட ஆரம்பிச்சிருக்கும். துளாராசிக்காரங்களுக்கு தெய்வீக ஸ்லோகங்கள் படிப்பது, தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று வருவது, தெய்வ நம்பிக்கை அதிகரிப்பது, தன்னம்பிக்கை அதிகரிக்குதுங்க. 3ஆம் இடத்துல இத்தனை கிரகம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஒரே ஒரு விஷயங்க, இந்த 11ஆம் இடத்துல கேது இருக்கிற போது சில நண்பர்கள் முதுகில் குத்துவார்கள். நண்பர்களை ஓவரா நம்பிடக்கூடாது. அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் சந்தேகம் இல்லை.